காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றியை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் வினோத் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை தோற்கடித்து பெருவாரியான வாக்குகளை பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் என அனைவரும் வாக்களித்து மக்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர், வெங்கடா நகர் என தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் வினோத் தலைமையில் ரெயின்போ நகரில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். தொடர்ந்து வினோத் தலைமையில் வீடு வீடாக சென்று இனிப்புகளை வழங்கி வைத்தியலிங்கத்தை பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ததற்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருவக்கரை ஸ்ரீ வக்ர மாரியம்மன் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருவக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வக்ர மாரியம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு வரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், கோபூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து முதல் கால யாக பூஜை, வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்குரப்பணம் உள்ளிட்ட பூஜைகளுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால பூஜை, மூன்றாம் கால பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வான இன்று காலை நான்காம் கால பூஜை, நாடி சாந்தனம், யாத்ரா தானம், மகா பூர்ணகதி தொடர்ந்து கலச புறப்பட்டு ஸ்ரீ வக்ர காளியம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் மற்றும் பரிவர மூர்த்திகளுக்கு ஆச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித கலச நீர் ஊற்றப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை திருவக்கரை கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட வானரப்பேட்டை எல்லம்மன் கோவில் தோப்பில் குடிநீர் தண்ணீர் கலங்கலாக வருவதாக இந்தியா கூட்டணிக்கு திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வாக்கு சேகரிப்பின் பொழுது அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்த பிறகு இதனை சரி செய்யப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை ஏற்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேஷ் அவர்களை நேரில் சந்தித்து இதுகுறித்து மனு அளித்தார். அங்கு புது பைப்லைன் அமைத்து 300 வீடுகளுக்கும் குடிக்க தண்ணீர் கிடைத்திட ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டார். பொதுமக்கள் குடிக்கும் தண்ணீர் தூய்மையாக கிடைத்திட வேண்டும் என்றும் துரிதமாக பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கோரிக்கை வைத்தார். அவரின் கோரிக்கையினை ஏற்று உடனடியாக செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். அவருடன் உப்பளம் திமுக துணை செயலாளர் ராஜ் என்ற ஆரோக்கியராஜ், எல்லையம்மன் கோயில் கிளை செயலாளர் சந்துரு என்ற சந்திரன், ரஹ்மான் மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றியை கொண்டாடும் வகையில் ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ப. கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்குகளை பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் என அனைவரும் வாக்களித்து மக்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகின்றனர்.
இதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சின்னையாபுரம் சந்திப்பில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். தொடர்ந்து விக்னேஷ் கண்ணன் தலைமையில் வீடு வீடாக சென்று இனிப்புகளை வழங்கி வைத்தியலிங்கத்தை பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ததற்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் தொகுதி முழுவதும் இனிப்பு பெட்டகம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் பின்புறம் உள்ள ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய மண்டல அபிஷேக நிறைவு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் பின்புறம் உள்ள ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய மண்டல அபிஷேக நிறைவு விழா விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி அருள்மிகு ஸ்ரீ கன்னி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு அம்மன் பல்வேறு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு நவ தானியங்களை கொண்டு யாகசாலை கணபதி பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதன் கலச புறப்பாடு நடைபெற்று புனித நீர் ஆலயத்தை சுற்றி எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு பூஜை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக தலைவர் நடராஜன், செயலாளர் பக்கிரிசாமி, பொருளாளர் ராஜி என்ற குப்பன், உதவி செயலாளர் சண்முகம் மற்றும் உறுப்பினர் சங்கர் உள்ளிட்ட ஒரு முக்கிய செய்திகள் இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம், காராமணிக்குப்பம் புவேன்கரே வீதி, காராமணிக்குப்பம் கழக இளைஞர் அணி எஸ். ராம்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளர் திருமிகு ரா. சிவா எம்எல்ஏ அவர்கள் வழிகாட்டுதலின்படி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் திரு வி. கார்த்திகேயன் அவர்கள் முன்னிலையில் 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணியளவில் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி கழக கொடியேற்றி இனிப்பு வழங்கி ஒரு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள், விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வாங்க 10,000 மாநில கழக அமைப்பாளர் திருமிகு ரா. சிவா எம்எல்ஏ அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் நடராஜன் வரவேற்று பேசினார். துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர் கோபால், செயலாளர்கள் சக்திவேல், ஆறுமுகம் மற்றும் வேலவன், பாலு, கணேசன், கருணாகரன், அருள், ஞானராஜன், ரமேஷ், கிருபசங்கர், கிளை செயலாளர்கள் மூர்த்தி, சின்னக்கண்ணு, ஸ்டீபன் ராஜ், பாபு, ஏழுமலை, ராஜி, மனோகர், பிரகாஷ், உலகநாதன், யூசுப் மற்றும் ரவி, பெரியதம்பி, பிரியன், ஜெகன், சுந்தர், விக்கி, சீனு, சுஜாதா, ஆஷா, ஐயனார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் அவர்கள் சிறைச்சாலையை பார்வையிட்டார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 350க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் உள்ளனர். சிறையில் விவசாயம், பேக்கரி, நூல்தறி, ஊதுபத்தி, மெழுகுவர்த்தி, கலை ஆபரண பொருட்கள் தயாரிப்பது போன்ற பல்வேறு தொழிற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் சிறைவாசிகளின் வாழ்வாதாரம் பெறுவதோடு மன மாற்றமும் கிடைக்கின்றது. மேலும் சிறையில் அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் ஏலக்காய், பட்டை, லவங்கம், காஃபி, திராட்சை, மிளகு, டிராகன் பழம், ஸ்டார் ஃப்ரூட், வாழை, பப்பாளி, அன்னாச்சி போன்றவை பயிரிடப்பட்டுள்ளது. சிறையில் மறுமலர்ச்சி பற்றி அறிந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் அவர்கள் சிறைச்சாலையை பார்வையிட்டு சிறைவாசிகளோடு கலந்துரையாடி சிறைத்துறையினரையும் சிறைவாசிகளின் செயல்பாடுகளையும் மற்றும் புதுவை அரசையும் பாராட்டினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி சிறப்புரை ஆய்ச்சி ரவி தீப் சிங் சாகர் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறையின் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன்,
கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டக் கல்லூரி முதல்வர் சீனிவாசன் உட்பட சிறைவாசிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வச்சாங்க. ஆக்சுவலாக நான் அது கேட்டிருந்தேன், கிடைக்கல. இதுவும் கிரேப்ஸ் சார். பலர் வாழும் பைந்தமிழ் நாட்டின் தலைநகரம் சென்னையிலே பிறந்திட்ட சிறப்பு மிகு இச்சிங்கம் 28 மலர்ந்தது இம்மொட்டு. இவர் ஒரு தேன் சிட்டு. உலகம் போற்றும் மாசற்ற குழந்தைகள் பிறந்த நல்ல அப்பா பெயர் செல்வனா. சிரிப்பழகி மோகனா. இவரை பெற்றெடுத்த கல்லூரிகள் எடுத்தார் வகுப்பு. எழில் கொஞ்சம் இவரின் சிம்ம குரலோ அன்றளவும் நீர் இருந்தீர். வலிவான போன்ற சிறைவாசிகளின் மீதும் காட்டுங்கள் இரக்கம். ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவன் ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ண ஹேண்டிகிராஃப்ட்ஸ். அதுலேயும் அந்த ஒரு புத்தர் பார்த்தேன், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த கல்ச்சர் சென்டர்ஸ்லாம் இருக்கும், டூரிசம் போர்ட்ஸ்லாம், அதில் கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் பீஸ் நான் பார்த்ததே இல்லை. இட் இஸ் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது யார் பண்ணாங்களோ அவங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா இதுவும் சூப்பரண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஜெயில் ப்ரிமைசஸை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு ரொம்ப கார்டியலாக அவரை எங்கெல்லாம் போகிறாரோ அந்த உங்களோட ஃபீட்பேக் அங்கே நீங்கள் எப்படி அவளை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்களெல்லாம் ஒரு கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காரு நல்லா தெரியுது. நான் இப்போது ஒரு போர்ட்ஃபோலியோவில் உட்காந்துட்டுருக்கேன். அந்த போர்ட்ஃபோலியோ ஜெயில் சம்மந்தப்பட்ட போர்ட்ஃபோலியோ கூட டிடென்ஷன் லாஸ், கிரிமினல் அப்பீல், வெறும் கிரிமினல் மேட்டர்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம். அதுலேயும் புதுச்சேரி மேட்டர்ஸ் தான் இருக்குது. என் மூலியமாக நிறைய பேர் வெளியே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபியூ இதில் எங்கெல்லாம் சட்டத்தில் தவறு நடந்திருக்கோம் அதெல்லாம் அப்பப்போ உடனே இது பண்ணி எனக்கு அனுப்பிச்சுன்னு தான் இருக்கிறோம். ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த புதுச்சேரி கவர்மெண்ட் ப்ரிமைஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். புதுச்சேரியில் பணபலம் அதிகார பலத்தை தாண்டி மக்கள் பலம் வென்று உள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வாகன பயணத்தை தொடக்கி வைத்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேச்சு. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனையடுத்து வெற்றி பெற உழைத்த நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வைத்தியலிங்கம் நன்றியை தெரிவித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பிரச்சார வாகன பேரணியை முத்தியால்பேட்டை காங்கிரஸ் பிரமுகர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு நன்றி தெரிவிக்கும் வாகன பயணத்தை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதுச்சேரியில் பணபலம் அதிகார பலத்துடன் பாஜகவினர் தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் மக்கள் பலம்தான் இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது.
400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று கூறி நரேந்திர மோடி 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று கூறி மண்ணை கவ்வி இருக்கிறார் என்று குற்றம் சாட்டிய நாராயணசாமி, ராகுல் காந்தி மக்களோடு மக்களாக இருந்து வருகிறார். ஆனால் நரேந்திர மோடி அம்பானி அதானி ஏஜென்ட்டாக செயல்பட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, ஊழல் மிகுந்த ஆட்சியாக மட்டுமே இது செயல்படுகிறது என்று குறிப்பிட்ட நாராயணசாமி, இன்று நமச்சிவாயம் படுதோல்வி அடைந்திருக்கிறார் என்றால் அது மக்கள் அளித்த தீர்ப்பு என்று குறிப்பிட்டார். இந்த நன்றி தெரிவிக்கும் பிரச்சார பயணத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ரூட் 45 ஹாலிடேஸ் நிறுவனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி காந்தி வீதி பெருமாள் கோவில் வீதி சந்திப்பில் ரூட் 45 ஹாலிடேஸ் நிறுவனம் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் ரூட் 45 ஹாலிடேஸ் நிறுவனத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தனர். மேலும் ரூட் 45 ஹாலிடேஸ் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் தன்மைகள் குறித்து அதன் நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டு தெரிந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் ரூட் 45 நிறுவனத்தின் நிர்வாகிகள் திரு சந்திரன் மற்றும் சேதுராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றார்கள். இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் ரூட் 45 ஹாலிடேஸ் நிறுவனத்தின் குழுவினர் திரளாக கலந்து கொண்டனர். அகில இந்திய அளவிலான நீட் தேர்வில் சாதனை படைத்த புதுச்சேரி ஆதித்யா வித்யாஷ்ரம் உறைவிடப்பள்ளி மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் ஆனந்தன் சால்வை அணிவித்து பாராட்டினார். அகில இந்திய அளவில் கடந்த மே 5ஆம் தேதி நடந்த நீட் தேர்வில் பங்கேற்ற புதுச்சேரி ஆதித்யா வித்யாஷ்ரம் உறைவிடப்பள்ளி மாணவர் கிருஷ்ணவ் 720ற்கு 690 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்தார். நிதர்ஷனா 687, பிரதீப் சக்கரவர்த்தி 686 மதிப்பெண் பெற்றனர்.
இப்பள்ளியில் 680ற்கு மேல் 8 பேர், 650ற்கு மேல் 18 பேர், 625ற்கு மேல் 26 பேர், 600க்கு மேல் 34 பேர், 575க்கு மேல் 39 பேர், 550ற்கு மேல் 51 பேர், 500க்கு மேல் 66 பேர், 475ற்கு மேல் 73 பேர், 450ற்கு மேல் 83 பேர் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீவித்யா நாராயணா அறக்கட்டளை டிரஸ்டின் அனுராதா பூனமல்லி ஆகியோர் பாராட்டி கௌரவித்தனர். பள்ளி நிறுவனர் ஆனந்தன் கூறுகையில், அகில இந்திய அளவில் நடைபெறும் மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுக்கு CA ஃபவுண்டேஷன், IAS ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்புகள் 6ஆம் வகுப்பு முதல் ஆதித்யா கல்வி குழுமத்தில் கற்கப்பட்டு மாணவர்களின் பன்முகத்திறனை மேம்படுத்தி வெற்றியாளர்களையும் சாதனையாளர்களையும் உருவாக்கி வருவது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் என்றார். குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். Kirtana 685. I request if parents are Ready? Smile. Smile, smile. Okay, sir. Ready? Smile. என் பேர் ஜெயலட்சுமி. என்னோட டாக்டர் எஸ்பி தனிஷா ஆதித்ய விதர்ஷனில் தான் படித்து முடிச்சிருக்கான். ஸோ வந்து 12th வந்து 490 மார்க்ஸ் எடுத்திருக்கா ஸ்டேட் போர்டில், சென்ட்ரல் போர்டில். தென் ஃபாலோடு பை அவரோட நீட் எக்ஸாமில் அந்த 684 மார்க்ஸ் எடுத்திருக்கா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லஸ்ட் கோஆப்ரேஷன் கொடுத்து ஆதித்யா மேனேஜ்மெண்ட் அந்த டீச்சர்ஸ், ஒரு டீச்சர்ஸும் சரி, செல்வம் சார் கோஆர்டினேட்டராக இருந்தார். தென் ஃபாலோடு பை ஃபிசிக்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர், பயாலஜி டீச்சர் எல்லாருக்குமே எங்களோட ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல இதை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் சரி அவளுக்கு ஒரு நல்ல உறுதுணையாக இருந்தாங்க அந்த டீச்சர்ஸு. என்றைக்குமே சரி அவளை வந்து ஒரு கொஸ்டின்ஸ் டவுட் கேட்டால் கூட அதை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி எந்த டீச்சர்ஸுமே வந்து அதை ஸ்கிப் பண்ணாமல் அவளை எல்லா விதத்துலையுமே ரெடி பண்ணி ஸ்டார்டிங் ஃப்ரம் 11th டில் நீட் எக்ஸாம் வரைக்கும் அவள் கூடவே துணையாக இருந்து அவளை நல்லபடியாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னுடைய நன்றியை நான் ஆண்டியார்பாளையம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் தேவஸ்தான கும்பாபிஷேக விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள் தரும் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் மற்றும் அருள் தரும் ஸ்ரீ முத்து மாரியம்மன் தேவஸ்தான அஷ்டபந்தன பூர்ணவர்த்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், அஷ்டலட்சுமி யோகம், தன பூஜை, கோபூஜை, சுமங்கலி பூஜை, வாஸ்து சாந்தி, எஜமான ராசபந்தனம், முதற்கால யாகசாலை பூஜைகள், கும்ப அலங்காரம், யாத்திரதானம், கலச ஸ்தாபனம், 2ஆம் கால பூஜை, ராஜகோபுர கலச ஸ்தாபனம், 3ஆம் கால 4ஆம் கால யாகசாலை பூஜைகள், மகா பூர்ணசிதி நடைபெற்று யாத்திரதானமும் அதனைத் தொடர்ந்து கலசங்கள் புறப்பாகி மூலவர் ஸ்ரீ எல்லையம்மன் மகா கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பரிவர விமானம், மூலவர் விமானம், ராஜகோபுரங்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் முத்து மாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம், அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுஞ்செழியன், தவளக்குப்பம் வேளாண் அறிவியல் கல்லூரி தாளாளர் அக்ரி கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் காவல்துறையினர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம பஞ்சாயத்தாரர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் ஆண்டியார்பாளையம் கிராமவாசிகள் செய்திருந்தனர்.
ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் 4546 பேர் வாக்களித்து வருகின்றனர். ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. இந்தியாவிலும் இதற்கான தேர்தல் டெல்லி, பெங்களூரு, மும்பை, கொல்கத்தா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கும் வகையில் 4 வாக்குப்பதிவு மையங்கள் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரெஞ்சு தூதரகத்தின் சார்பில் புதுச்சேரி, சென்னை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அமைக்கப்பட்டு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். இந்த வாக்குப்பதிவில் 4546 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இந்த தேர்தலில் 81 உறுப்பினர்கள் பிரான்ஸ் நாட்டு சார்பில் தேர்ந்தெடுக்கப்படவுள்ள நிலையில் 38 அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் போட்டியிடுகின்றனர்.
புதுச்சேரி மிஷன் வீதியில் புதியதாக திறக்கப்பட்ட டிபோமனாவின் மெர்சல் ஐஸ்கிரீமின் புதிய கடையை முதலமைச்சர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதில் குறிப்பாக சில தினங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வருகிறது. இந்த நிலையில் அதிலிருந்த மக்களை காப்பாற்றும் வகையில் புதுச்சேரி மிஷன் வீதியில் டிபோமனாவின் மெர்சல் ஐஸ்கிரீமின் புதிய கடையை அமைக்கப்பட்டது. இந்த கடையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தொடர்ந்து குத்துவிளக்கேற்று கடையின் உரிமையாளர்களுக்கு முதல்வர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இங்கு விற்கப்படும் ஐஸ்கிரீம்கள் குவாலிட்டியாகவும் தரமாகவும் சுவையுடன் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று கடையின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். பிச்சை வீரான்பேட் பகுதியில் ஜீட்டோ காய் கராத்தே சங்கத்தின் அங்கமான PM மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் இலவச கோடைக்கால பயிற்சி முகாமின் நிறைவு விழா நடைபெற்றது. அகில இந்திய கராத்தாவின் தந்தையான சென்சாய் கராத்தே தியாகராஜனை தலைவராகவும் உலக கராத்தே சம்மேளனத்தின் நடுவர் சென்சாய் முத்துராஜை பொது செயலாளராகவும் கொண்டு செயல்பட்டு வரும் ஜீட்டோங்கோ காய் கராத்தே சங்கத்தின் அங்கமான பவர் பஞ்ச் கராத்தே ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் PM மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி பிச்சை வீரான்பேட்டில் உள்ள YLC கபடி மைதானத்தில் இயங்கி வருகிறது. இங்கு 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சியினை பெற்று வந்தனர். இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு தலைவர் சென்சாய் மனோகரன் ஏற்பாட்டில் சான்றிதழ் மற்றும் அடுத்த நிலைக்கான வண்ண நிற பட்டையை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், புதுச்சேரி மஹிவருணா கான்சர்ன் மேனேஜிங் டைரக்டர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புமிக்க தற்காப்பு கலையை திறம்பட செய்து காண்பித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சீனியர் சென்சாய் ஜீட்டோ காய் கராத்தே சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சத்யா கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் சென்சாய்கள் கராத்தார் மொய்தீன், கண்ணன், லெனின், விஷ்ணு, மோகனப்பிரியா, அரவிந்தன், தரணிதரன், தருண் தேவநாதன், சஞ்சய், தினேஷ் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அகாடமியின் பொருளாளர் ஈஸ்வரி மனோகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார்.